எத்தனை பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? when we fill with the spirit of God, ஆவி எனக்குள்ள இருக்க தேவன் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இன்னும் யாருமே கை தூக்க மாட்டேங்கிறேன். தங்கச்சி மட்டும்தான், ஒரு ஃபியூ சிஸ்டர்ஸ். என்னவா? தேவன் நம்மோடு இருக்கும்போது இட்ஸ் a different experience. that experience nobody can give it. உன் லைஃப் நீ எப்படி மாற்றணும்னு நினைக்கிறத நீ நினைக்கிற மாதிரி இல்லை, தேவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீ நினைக்கிறதுக்கு மேலாக, அதற்கும் மேலாக, அதற்கும் மேலாக உன்னதமான இடத்துல வைப்பார், உயர்வான இடத்துல வைப்பார். இன்னைக்கு தம்பி ஈஸியாக என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிட்டான் இல்லை, லாரன்சன் மேயோலன்னு. ஒரு நாள் கூட ரிட்டையர்மெண்ட்டுன்னு நான் வெளியே வரல. இன்றைக்கி எனக்கு 64வது வயசு ஓடிட்டுருக்குது. ஆனால் ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துலேயும் ஒரு நாள் கூட நம்மளை என்ன செய்யுது, நான் போகணுன்னு அவங்க நினைக்கிறதில்ல, நீங்கள் போயிடாதீங்கன்னு நினைப்பாங்க. ஒரே காரணம் என்ன தெரியுமா? wherever we do, whatever we do, we are exceedingly very positive. ஒரு கம்பெனிக்கு என்ன வேணுமோ, காரணம் என்ன தெரியுமா? நான் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் கம்பெனியில் எல்லாருக்குமே தெரியும், நான் எப்பவும் லீவ் எடுத்தால் கூட எங்கே போகிறேன்னு சொல்ல தெரியுமா? ஐ கோ ஃபார் அ மீட்டிங். ஐ நெவர் எந்த இடத்துலையும் காய்ச்சல் வருது, ஃபீவர் வருதுலாம் சொல்லி லீவ் எடுக்கிறதே இல்லை. அப்படி எடுக்காமல் இருந்ததுனால நமக்கு லீவு என்னது, காய்ச்சலும் வராது இல்லை. ஆண்டவர் அப்படி அழகாய் நடத்துகிறார். சாதாரண ஒரு கிராஜுவேட்டாக நான் ஜாயின் பண்ணும்போது ஐ கேன் ரிமெம்பர் an ஆர்டினரி இன்ஜினியர் அப்படின்ற ஒரு போஸ்ட், அப்படி தான் வந்தேன், சேல்ஸ் இன்ஜினியர்னு. ஆனால் எல்லா பொசிஷன்லையும் எனக்கு டபுள் ப்ரொமோஷன் தான். எல்லா இடத்துலையும் என்ன டார்கெட் கொடுக்குறாங்களோ அந்த டார்கெட், 1 வருஷம் டார்கெட், 3 வருஷம் டார்கெட்டை ஒரே வருஷத்தில் முடிச்சிருவேன். அந்த அளவுக்கு இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எங்கள் காம்படிட்டர்ஸ் எல்லாம் பின்னாலே வருவானுங்க, கஸ்டமர் வெண்டாஸ் எல்லாம் எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ரீசன், when we are honest with the Lord will uplift you to a different position. நீ வேற எங்கே இருக்கலாம், படிக்கிறதுலேயும் சரி, நீ இருக்கிற எல்லா நிலைகளிலும். இந்த அழகான வாலிப வயது, இந்த வயது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏஜ். when you are with the Lord is with you. when you are not with the Lord, you are filled by the world. உலகத்தால் நிரப்பப்படும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அந்த காரியத்தை செய்து கொண்டு இருப்பாய். இது பாவம்னு எனக்கு தெரியும், அதை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியல. இன்னைக்கு அநேக வாலிபருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் எப்படியாவது இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் சோம்பேறியாக இருக்கிறேன், நான் நினைக்கிறத செய்ய முடியல, அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, நல்ல வேலைக்கு வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு முடியல. இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிறைய பேர் எப்படி தெரியுமா? எங்கள் வீடு சரியில்லை, எங்கள் பொசிஷன் சரியில்லை, வருமானம் இல்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அநேக சரியில்லை சொல்ல முடியும். ஆனால் ஒரு தேவன், சரியான தேவன் இருக்கிறார். He is the God of Almighty. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில் நீ அவரை மட்டும் பின்பற்றுவேனா, எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, நீர் இருந்தால் போதும், நான் பின்னால் வருவேன்னு சொல்கிறேன்னா, இஃப் யூ கமிட் யுவர்செல்ஃப் டு காட், யூ கேன் பி அ ஷைனிங் ஸ்டார்ஸ் இன் த வேர்ல்ட். இல்லை, கடைசியாக அது எப்படி முடிக்கிறது தெரியுமா? மோசே அந்த வசனம் 6வது வசனம் எப்படி சொல்லுது? நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்து முடிப்பார்கள். 2 விதம். ஒன்று, யூ கேன் பி அ மோசஸ் or you can be a Bezaleel. Moses is the called directly face to face, முகமுகமாய் தரிசிக்கிறவன். when you are interested, God is ready, but are you ready? முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு அனுபவம், அது மோசேயை போல ஒரு அனுபவம், அல்லது பெசலியேலை போல சகல ஞானத்தில் விளங்கி யாருகிட்ட ஆண்டவர் பேசுகிறாரோ அவர் சொல்லுவதை செய்வதற்கு கூட இருக்கிற ஒரு அனுபவம். what do you want to become? பெசலியலா இருக்கணுமா, மோசையா இருக்கணுமா? ஹலோ ஹலோ. commit yourself, decide yourself, give yourself to the Lord. நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை அழகாக பயன்படுத்துவார். பெசலியலை பற்றி வேற எங்கேயுமே போடல, எதுவுமே இல்லை. ஆனால் தேவ ஆவியானவர் அவனை நிரப்பின போது
சகலத்தையும் செய்ய வல்லவனாக இருந்தான். எத்தனை பேருக்கு சக்சஸ் பிடிக்கும்? வெற்றி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க யாரு? யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க? நான்லாம் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இருந்தேன். நீ என்ன ஸ்போர்ட்ஸ் சொல்ல அதில் இருந்தேன். எல்லாத்துலேயும் வெற்றியாக இருக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு தான், commit yourself to God. ஆண்டவர் உன் நேரத்தை அழகாக பயன்படுத்துவார். நேரம் இல்லைன்னு உனக்கு ஆகவே ஆகாது. நீ ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்துப்பார், உன் வாழ்க்கையை மாற்றிப்பார். அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவார். நீ தப்பாக செய்யும் போது ஆண்டவர் சொல்லுவார், உன்ட்ட இது வேண்டாம், இதை விடு, இது உன் வாழ்க்கையில் வேண்டாம்னு சொல்லுவார். வழி இதுவே என்று நடவென்று சொல்லி காதுகளிலே சொல்லும் சத்தம் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். ஆர் யூ ரெடி? ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துப்பார். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவார். விசேஷித்தவனாய் விசேஷித்தவளாய் ஆண்டவர் மாற்ற முடியும். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தயவு செய்து யாரும் மற்றவங்களை பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தம்பி தயவு செய்து, ஹலோ மை டியர், தயவு செய்து எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சொல்லுமா, ஆண்டவரை சொல்லுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே பெசேலியலை போற என்னையும் பெயர் சொல்லி அழையும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை அழையும் சுவாமி. நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவர் அழகா பேசுவார். நம்மோடு கூட பேசுகிற தேவன், நம்மை அழைக்கிற தேவன். நம்மிடத்துல சொல்லுவார், நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ள இருக்கிறேன்னு சொல்லுவார். எல்லாம் அப்படியே அமைதலா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. என்னிடத்துல குறைகள் உண்டு சுவாமி, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், தேவ ஆவியினாலே நிரப்புகிற தேவன் ஐயா. எங்களை நிரப்பு சுவாமி. இந்த வேளையில இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் தேவ ஆவியினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக அவர்கள் வாழ்க்கையில மாறட்டும் ஆண்டவரே. சொல்லுவோமா? அர்ப்பணித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதநாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அத்தனையும் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, என் உள்ள எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, விருப்பப்பட்டவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட முழுசா அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறோமோ நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இந்த வேளையில் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிற சுவாமி. நிரப்பும் ஆண்டவரே, ஆவியால் நிரப்பு ஆண்டவரே, அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. விசேஷித்த காரியங்களை செய்யும்படியான பிள்ளைகளாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே ஆண்டவரே, அனைத்தும் உமக்கு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எஸ் லார்ட். அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
என் தேவன் நிரப்புவீராக ஆண்டவரே. விசேஷித்த ஆவியினாலே, தேவ ஆவியினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக ஆண்டவரே. என் தேவ ஆவியானவர் இந்த அருமையான மகிமையான நேரத்திலே, தேவ மகிமைக்குள்ளாய் இருக்கிற நேரத்திலே, தேவ பிரசன்னத்திலே இருக்கிற நேரத்திலே ஆவியானவரால் நிரப்புவீராக ஆண்டவரே. என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ, வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே. என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆமாண்டவரே, அனைத்தும் உமக்கு ஆண்டவரே. அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. நம்ம எல்லா ஆண்டவரை சொல்லுவோமா? ஆண்டவரே, அனைத்தும் நாங்க அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்கப்பா. ஆவியானவரே, எங்களை நிரப்பு சுவாமி. நீர் எங்களோடு கூட வாங்க சுவாமி. நாங்கள் உம்முடைய ஆலயம் ஆகிய ஆண்டவரே பெசலியேல் அழகான கூடாரத்தை உருவாக்கினான் சுவாமி. ஆண்டவரே, தாவீது ஆலயத்தை உமக்கென்று கட்டினான் சுவாமி. இன்னைக்கு நீங்க எங்களையே ஆலயமாய் மாற்றி இருக்கிறீர். எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற தேவன் ஐயா, எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் ஐயா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் அப்பா. பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பயன்படுத்தும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பாத்திரமாய் ஆண்டவரே, உமக்கு உகந்த பாத்திரமாய் பயன்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசு ராஜா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.